Good evening students, I am Naresh Babu, mentor, motivator and facilitator for board exam students. எல்லோரும் ஆஃப் இயர்லி முடிச்சுட்டு எல்லா ஹாலிடே மூடில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகே சரி, இன்னையோட கொஞ்சம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் கரெக்டாக 9 வாரம் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டுக்கு 1 வாரம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 10 வாரம் இருக்குது, அவ்வளோதான், சரிங்களா? எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்க இருக்கிற நாட்கள்னு பார்த்திங்கன்னா அடுத்த 10 நாட்கள் தான். ஏன்னா 6ஆம் தேதி ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்னு டைம் டேபிள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ரிவிஷன் எக்ஸாமுக்கு தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன எக்ஸாமோ அதுதான் நீங்கள் படிப்பீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு யாருமே படிக்க மாட்டீங்க, சரிங்களா? அது நம்மளுக்கு டைமும் கிடையாது. ஸோ பொங்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். செகண்ட் ரிவிஷனுக்கு அப்புறம் மாடல் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் டைம் இருந்தால் ரிவிஷன், இல்லைனா ரிவிஷன் கிடையாது. 10th தேர்ட் ரிவிஷன் நடக்கும், 12th டைம் இருந்தால் நடக்கும், இல்லாட்டி நடக்காது, சரியா? ஸோ இனிமேல் நம்ம ஜனவரியில் என்ன பண்ணுவோம், வெறும் அடுத்த நாள் என்ன எக்ஸாமோ அதான் படிப்போம். ஸோ இப்போ தான் இந்த 10 days தான் உங்களுடைய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பப்ளிக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பொக்கிஷமான அந்த 10 நாட்கள், சரியா? நீங்கள் இன்றைக்கி நைட் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு இல்லை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி எக்ஸாமில் நம்மளால் ஏன் நல்ல மார்க் வாங்க முடியல, என்ன லேக் ஆகுது, என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, எல்லாத்தையும் உட்காந்து மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே எழுதுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே எழுதுங்க. இதில் நம்மளால் ஏன் மார்க் வாங்க முடியல செக்லிஸ்ட் மாதிரி எழுதுங்க. அடுத்த ரிவிஷன் வரும்போது இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிடணும், அடிச்சுக்கிட்டே வரணும். அப்புறம் ரிவிஷன் 1 முடிஞ்சோடனே திரும்பி அந்த செக்லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ரிவிஷன் 2 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிவிஷன் 2ல் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கட் பண்ணணும். அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பப்ளிக் போகும்போது ஆல்மோஸ்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் கட் ஆகிடும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வில் இம்ப்ரூவ் ஒன்லி வென் யூ ரெக்டிஃபை அவர் மிஸ்டேக்ஸ், சரிங்களா? மிஸ்டேக்ஸை குறைக்க மார்க் தானாக ஏறும். இப்போ நீங்கள் 50s இருக்கீங்களா, ரிவிஷன் 1ல் யூ கேன் மூவ் டு 65 லைக் தட். ரிவிஷன் 2ல் யூ கேன் மூவ் டு 80. அப்புறம் பப்ளிக் போகும்போது யூ கேன் கிராஸ் 90s அண்ட் கெட் அ டிசன்ட் மார்க். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? நீங்கள் டைமில் சொல்லக்கூடாது. இப்போ 7 மணிக்கு எழுந்துக்கிறவங்க டெய்லி 5 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சாப்பிட்ட உடனே ஃபோனை பார்த்துக்கிட்டு தூங்குறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் நைட்டு ஒரு 1.5 மணி நேரம் 11 வரைக்கும் படிச்சிங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா டைம். இந்த 9th 10th 11th 12th 9th விட்டுருங்க, 10th 11th 12th இந்த 3 வருஷத்தில் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸோ திஸ் இஸ் த பீரியட் விச் டிட்டர்மைன்ஸ் யுவர் லைஃப். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா? யூ ஆர் த டெஸ்டினி ஆஃப் யுவர் ஃப்யூச்சர். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தான் செதுக்குறீங்க. வேறு யார் மேலேயும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. இந்த 3 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்த 45 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லை இப்போ நீங்கள் ஜாலியாக இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் லைஃப்பில், சரியா? ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் பாசிட்டிவ்லி. ஃபுல் டெடிக்கேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மனசில் இவ்வளோ 15 வருஷம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எப்படி கொண்டு வந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க, நீங்கள் படிக்கிறதுக்காக என்னென்ன தியாகம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஓட்டி பாருங்கள். நீங்கள் ரிசல்ட் அன்றைக்கி நல்ல மார்க் வந்துட்டு அதை கொண்டு வந்து அவங்கக்கிட்ட காமிக்கும்போது அவங்க சந்தோஷப்படுற அந்த காட்சியை நடிச்சு பாருங்கள், சரியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும், நல்லா பண்ண முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.